திருமதி செல்வம்னு ஒரு சீரியல் ஒன்று பண்ணேன். அதெல்லாம் எனக்கு இன்னி வரையும் வந்து என்னை வினோத் தான் கூப்பிடுவாங்க வெளியில் போனேன். ஃபர்ஸ்ட் நான் ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணது பிதா. ஆக்சுவலாக அந்த டேரக்டருக்கு வந்து கோல்டு அவார்டு கிடைச்சது. ஆக்சுவலாக நமக்கு எழுதப்பட்ட விதியாக மாறிடுச்சா சார்? சினிமான்னு வந்துட்டாலே போலீஸ் தான். என்னுடைய கரியர்லேயே நான் போலீஸ் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன். படத்தில் பண்ணிடுது அந்த கேரக்டருக்கு நிஜ வாழ்க்கையில் எங்கேயாவது ரெக்கக்னிஷன் கிடைச்சிருக்கா சார்? இவர் நிறைய போலீஸ் கேரக்டர் பண்ணுவார் சார். ஓ, நிஜ போலீஸே சொல்லுவாங்க உங்களை? நிஜ போலீஸே வந்து ஏதாவது ஒரு வேற யாருக்காவது பிரச்சனை அவங்க கூட போகும்போது, சார் வாங்க சார், வணக்கம் சார், டீ எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க எனக்கு. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே. இன்னைக்கு நம்ம களம் நிகழ்ச்சிக்கு பிரபல சினிமா நடிகரும் சீரியல் நடிகருமான திரு பிர்லா போஸ் அவர்கள் தான் வந்திருக்காங்க. அவர்கிட்ட நிறைய கேள்விகளை கேட்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். ஆக்சுவலாக நமக்கு எழுதப்பட்ட விதியாக மாறிடுச்சா சார்? சினிமான்னு வந்துட்டாலே போலீஸ் தான், சீரியல் போனாலும் போலீஸ் தான். உங்களுக்கு கோடங்கள் ஃபர்ஸ்ட் சீரியலில் கூட போலீஸாக தான் உள்ளே போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து என்னுடைய கரியர்லேயே நான் போலீஸ் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஒரு ஆமாம், உண்மையான ஆசை. நான் சினிமா சென்னைக்கு வந்ததும் அதனால தான் வந்தேன். நான் காலேஜ் படிக்கும்போது நான் என்சிசி ஸ்டூடெண்ட். நான் என்சிசி ஸ்டூடெண்ட்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, நிறைய டிசிப்ளினான விஷயங்கள் நிறைய கற்றுக் கொடுப்பாங்க. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் நிறைய கற்றுக் கொடுப்பாங்க. அந்த ஹேர் கட்லேருந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து எப்படி பேசணும், எப்படி உட்காரணும், எல்லா விஷயங்களும் அதில் கேம்ப்னு ஒரு விஷயத்தை கொண்டு போய் அங்கே எனக்கு நல்லா கற்றுக் கொடுத்தாங்க. பட் அந்த ஒரு ஹேர் லுக்கு, அந்த விஷயங்கள் எனக்கு வந்து அப்படியே அது ஒரு, ஏன்னா இப்போ சொல்லுவாங்க இல்லையா, 21 நாள் ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணாவே அது அப்படியே ஆமாம், அது ஒரு 3 வருஷம் ஃபாலோ பண்ணதுனால அது அப்படியே இது நல்லா இருக்கு, இதையே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு போலீஸ்க்கு வந்து. பட் போலீஸ் கிடைக்கல. பட் அதுக்கப்புறம் சினிமாவுக்கு ட்ரை பண்ணப்போ அந்த லுக்கில் இருந்ததுனால பார்க்குறவங்க அந்த பர்சனாலிட்டின்னு ஒன்று இருக்கும். போலீஸ்னால் ஹைட்டு, 2வது ஹேர் கட்டு, அந்த ஃபிசிக் இருக்கா, ஓகே அந்த கேரக்டர் கிடைக்கும். நமக்கு என்னென்னா பிளாட்ஃபார்ம் வேணும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம கேரக்டர் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருந்தது. போலீஸாக வந்துட்டு இருந்தது. இன்னும் சொல்ல போனால் நான் வந்து எண்ணிக்கையில் வந்து அதிகமாக போலீஸ் பண்ணேன். பட் 100% நான் போலீஸே பண்ணல. எண்ணிக்கையில் அதிகம். இப்போ ஒரு 100%னா கிட்டத்தட்ட ஒரு 60%, 40% வந்து சென்டிமெண்ட் எனக்கு நல்லா வரும். எனக்கே தெரியுது, எனக்கு ஃபீல் ஆகும். நான் திருமதி செல்வம்னு ஒரு சீரியல் ஒன்று பண்ணேன். அதெல்லாம் எனக்கு இன்னி வரையும் வந்து என்னை வினோத் தான் கூப்பிடுவாங்க வெளியில் போனேன். எனக்கே தெரியுது, எனக்கு வந்து சென்டிமெண்ட் எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் நான் ஒர்க் பண்ணிட்டேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 3 ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து ஃபஸ்ட்டு நான் ஷார்ட் ஃபிலிம்னு பண்ணது பிதான்னு அது ஒரு 3 காலகட்டங்களில் நடக்கிற ஒரு விஷயம். டைரக்டர் டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அதை ஒரு ஷார்ட் டியூரேஷன் ஃபுட்டேஜ் வந்து சப்மிட் பண்ணுறது ஒரு எக்ஸாமுக்காக அப்படின்னு சொல்லி வந்து கேட்டாங்க. நல்லா இருந்தது, ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தது. சரி, நான் அது ஒர்க் பண்ணேன். ஆக்சுவலாக அந்த டைரக்டருக்கு வந்து கோல்டு அவார்டு கிடச்சிது அதில். ஆமாம், லைன் நல்லா இருந்தது. அதில் ஒரு பையனுக்கும் அப்பாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வச்சு அவர் பண்ணாப்புல. பட் அதுக்கப்புறம் அந்த பொள்ளாச்சி இஷ்யூ வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். அதுவும் வந்து பெரிய லெவலில் பேசப்பட்டது. அப்புறம் ஒரு சுயநல அப்பாவுக்கும் பசங்களுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப், அது நேஷ்னல் அவார்டுக்கே வந்து நாமினி ஆச்சு அந்த ஷார்ட் ஃபிலிமு. இப்போ ஒரு 2 ஷார்ட் ஃபிலிம். எனக்கு என்னென்னா, சரி நம்ம கேரக்டர்ஸாக ஒரு நெகட்டிவ் ஷேடாக இப்போது இடையில் கிட்டத்தட்ட ஒரு 10 படங்கள் பண்ணேன் நான், சின்ன படங்கள். சதுரம் 2 அதில் எனக்கு ஒரு நல்ல ரோல். அப்புறம் ஒருத்தல், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் நான் பண்ணேன். சின்ன படங்கள் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அது முழுமையாக போய் மக்கள்கிட்ட வந்து சேர்றதில்ல. ஏன்னா தேட்டர்ஸும் அவ்வளோ கிடைக்கிறதில்ல. தெரியும், நிறைய வியாபார ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது. தேட்டர்ஸ் கிடைக்கிறதில்ல. தேட்டர் கிடைக்காததுக்கு ரீசன் என்னென்னா, அந்த படத்தோட ஸ்டாமினா என்னன்றதை மக்கள் வந்து பார்க்கறதுக்குள்ளார அந்த படங்கள் வந்து வெளியே வந்துடுது. இப்படி இருக்கும்போது ஏன் நமக்கு லீடாக கிடைக்கும்போது நம்ம ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. இப்படி பண்ணது தான் இந்த பிதா, சற்று முன் அறிந்திரு, ஐபிசி 375. இப்போது 2 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், எங்கே அவள் அப்படின்னு சொல்லி. அது வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவம். எப்படின்னா, ஒரு ஷூட்டிங் போயிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கேன். எங்களுக்கு வந்து ஷூட்டிங் முடிஞ்சதே 10 மணி ஆகிடுச்சு. வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாதுன்னு உட்காந்துட்ருக்கேன். மேபி ஒரு 12:30 ஆகிடுச்சு. எனக்கு அடுத்த நாள் ஷூட் இருக்குது. சரி, ஓகே, ஒரு வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜ் வருது, இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணுறோம், உங்களுக்கு ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லி. டெக்ஸ்ட் மெசேஜ் வருது, ஓகே பண்ணலாம், நீங்கள் கால் பண்ணுங்கள் அப்படின்னும்போது, இல்லை இந்த கேரக்டருக்கு எனக்கு வேணும், இந்த லுக் இருந்தால் சொல்லுங்கள், நான் வந்து ஓகேனா உங்களுக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி நான் அனுப்புகிறேன். போலீஸ் லுக்கு தான் கேட்குறாங்க. நான் அனுப்புகிறேன். உடனே எனக்கு ஓகே, எங்களுக்கு வந்து உங்களுக்கு டேட் அவைலபிள் டேட் என்ன, உங்கள் பேமெண்ட் என்ன, நான் சொல்கிறேன் நீங்கள் பேசுங்க,
டெக்ஸ்ட் மெசேஜே பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசினார். அவர் ஒன்லைன் அந்த கதை சொன்னார். எனக்கு கதையை கேட்ட உடனே எனக்கு என் ரோலை தாண்டி இன்னொரு ரோல் இருந்தது, ரைட்டர் ரோல் இருந்தது. அதை பண்ணணுன்னு நான் நிறைய போலீஸ் பண்ணிட்டேன். பட் இவர் என்னென்னா ஒத்துக்கவே மாட்டார். நான் என்னுடைய கேரக்டர், அந்த போலீஸ் கேரக்டர் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அது உங்கள்கிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேரை பார்த்துட்டேன் நான். உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் இதுதான்றாரு. நான் சொல்கிறேன், நான் வேணா ஷேவ் இல்லாமல் நான் உங்களுக்கு ஒரு லுக்கு காமிக்கிறேன், அது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி. ஆனால் காமிக்கிறேன், அது வந்து ஆர்டிஃபிஷியல். நான் வந்து தாடி ஓட்டினது அது இருந்தது. இல்லை சார், எனக்கு ஆர்டிஃபிஷியல் வேணால், எனக்கு லைவாக வேணும். சரி, ஓகே. அதுக்கப்புறம் நான் இவருக்கு அந்த கதைக்காகவே நான் வந்து ஷேவ் பண்ணாமல் இருந்தேன். 2-3 ப்ராஜெக்டில் வந்து கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி ஷேவ் பண்ணாமல் இருந்து அந்த டேரக்டரை ஒரு வாட்டி மீட் பண்ணும்போது நான் போய் நின்னேன். அந்த கேரக்டர் நான் பண்ணணும்னு ஆசை இருக்குது, இது உங்களுக்கு ஓகேவான்னும் போது அவர் பார்த்தாரு. அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே இவர் ஐடியா பண்ணுறாரு. சார், நான் இது இப்போ சொல்ல மாட்டேன், ஃபைனலில் சொல்கிறேன்னு. ஆனால் நீங்கள் வந்து ஷேவ் மட்டும் பண்ணாதீங்க, அப்படியே வச்சுட்டு இருங்கன்னு. நாளைக்கு ஷூட்னா இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணுறாரு, அந்த கேரக்டர் நீங்களே பண்ணுங்கள். சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறம் ஆனால் அவருடைய பேட்டர்ன் வேறு மாதிரி இருந்தது. ஷார்ட் ஃபிலிம் டேரக்டர்ஸ்லாம், நியூ டேரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டு தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஓரளவு வந்து ஃபெமிலியர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ் தான் அவங்க வந்து. காரணம் என்ன அப்படின்னா, அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒர்க் ஈஸியாக இருக்கும், ரெண்டாவது குவாலிட்டி கொடுக்க முடியும். பட் நம்ம வந்து ஒரு நியூ கம்மரை நம்ம எடுத்துகிட்டு வந்து, ஏன்னா ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடையாது. அங்கே ஸ்பாட்டில் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து எடுத்தோன்னா 5 நாள் 10 நாள் போச்சுன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட்டை போட்டு பண்ணிக்கலாம் அப்படின்வாங்க. பட் எங்ககிட்ட வரும்போது நம்ம நிறைய விஷயங்கள் கேட்போம், நிறைய விஷயங்கள் சொல்லுவோம், அவங்க எக்ஸ்பெக்டும் பண்ணுவாங்க. அது சார் சில விஷயங்கள் சொல்லுங்கள் சார், நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இவர் நான் என்ன சொல்கிறேனோ அதுதான். ஒரு இப்போது நம்ம செல்வராகவன் சார், பாலா சார், அமீர் சார், இவங்ககிட்டலாம் வந்து எதுவுமே பேச முடியாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான், அவ்வளோதான். அதுதான் கரெக்டாக இருக்கும். ஆனால் ஓகே சார், அந்த மாதிரி இருக்கார் இவர். இப்போ எங்களுக்கு எப்படின்னா, ஒரு சீனில் நாங்கள் நடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு சீனை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் மாஸ்டர் ஷாட் வைப்பாங்க. மாஸ்டர் ஷாட் வச்சாங்கன்னா அந்த சீனில் எத்தனை கேரக்டர் இருக்காங்க, 4 கேரக்டர் இருக்காங்களா, 4 கேரக்டருக்கு ஒரு பொசிஷன் இருக்கும். பட் எங்களுக்குள்ளார அந்த மாஸ்டருக்கான கான்வர்சேஷன் போயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சீன் என்ன லென்த்துன்னு பார்த்துட்டு அத்தனை மாஸ்டர் ஷாட் வந்து பிரிப்பாங்க. அப்போது அந்த கேரக்டர் எங்கே ட்ராவல் ஆகுதுன்றதை நாங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் க்ளோஸ் போகும்போது எங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இந்த கேரக்டர் நம்ம இப்படி தான் பார்த்தோம், இங்கே தானே பார்த்தோம், இது. இவர் என்ன பண்ணார், பிஃபோர் வந்து எனக்கு சீன் பேப்பர் கொடுத்துட்டாரு, நல்லா ஃபுல்லாக பார்த்துட்டேன். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் கேமரா வந்து க்ளோஸுக்கு வச்சுருக்காரு. ஆக்சுவலாக பிளான் பண்ணது 3 டேஸு. 3 டேஸ்க்கு உண்டான சீன்ஸோட க்ளோஸ்அப் மட்டும் போயிடலாம் அப்படின்றது. இது வந்து ரொம்ப கஷ்டம். எப்படின்னா, இப்போ கூட வந்து 4 ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவங்க யார் எங்கெங்கெல்லாம் நின்று இருக்கிறாங்க, உட்காந்துட்டு இருக்காங்களா, நின்றுட்டு இருக்காங்களா, எந்த இதில் இருக்காங்க, எதுவுமே தெரியாது. அவங்க கவுண்ட்ரு கொடுக்க நான் வந்து போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நான் அவர்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறேன், இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் சீன் பை சீனாக போயிடலாம். இல்லை ஜி, பட்ஜெட்டில் பண்ணுறேன், முடிஞ்ச அளவு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நான் வந்து இது முடிக்க முடியும். 1 டே எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா கூட எனக்கு பட்ஜெட் எகிரிடும், நான் இந்த பட்ஜெட்லேயே கம்மி பண்ணலான்னு. சரி, அதுக்கப்புறம் அது அவருடைய ஸ்டைலில் தான் பண்ணார். ஒரு வார்த்தை கூட எந்த கேட்கல, அவருடைய ஸ்டைலில் தான் பண்ணார். போஸ்ட் ப்ரொடக்ஷன் இந்த டப்பிங் விஷயங்கள்லாம் போனோம், அதுலேயும் கொஞ்சம் டிஃபிகல்ட் இருந்தது. நான் சில விஷயங்கள் எதிர்பார்த்தேன், பட் அது கிடைக்கல. பட் அவர் படி தான் போனார். ஆனால் அவுட்புட் வந்து டீசர் மட்டும் காமிச்சார் என்கிட்ட. உண்மையாகவே வேறு மாதிரி இருந்தது. வெளியே வந்துச்சு சார் படம்? அது இன்னும் படம் இதில் ஷார்ட் ஃபிலிம் தான். அது எப்போ வருது? டீசர் வந்திருக்கு, பட் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. டைட்டில் சார்? எங்கே அவள். எங்கே அவள். நிறைய பேர் தேடி போட்டு பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த அளவு சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் புதுசாக எதனா இருக்கணும். ஆமாம்மா, இது என்னென்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஏதோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் மேலே வந்து நம்ம ஃபீல்டில் இருக்கிறோம், நமக்கு நிறைய விஷயம் தெரியுது. இப்போ ஒரு புதுசாக ஒரு டைரக்டர் வராரு, பட் அவர் வந்து நிறைய லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது, நாம் அவருக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இதெல்லாம் அந்த படத்துக்கு அப்புறம் அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. அவர் பேர் என்ன சார், டைரக்டர் பேர்? அவர் பேர் பரத். ஆமாம், நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஃபியூச்சரில் பெரிய டைரக்டர் தலைமை கண்டிப்பாக அவர் வந்து பெரிய டைரக்டர் வருவார். அது இல்லாமல் ஒரு மனிதநேயமாகவே பார்த்தீங்கன்னா, அவங்க நல்ல விஷயந்தான் சொல்லலாம். அவங்க அப்பா பிஃபோர் இறந்துட்டு இருக்காரு. இவருடைய அக்கான்னு நினைக்கிறேன், மேபி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. அம்மா வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்காங்க. அந்த அம்மாவுக்கு வந்து கடைசி வரையும் இவர் வந்து தாயாக இருந்திருக்காரு. அதுதான் ஹைலைட்டு. சூப்பர் சார்.
நான் அப்போவே சொல்லுவேன், இந்த ஒரு விஷயத்துக்காகவே வந்து ஆண்டவன் வந்து உங்களை வேறு மாதிரி இந்த உலகத்தை பார்க்க வைப்பான். சூப்பர் சார், பாசிட்டிவான சொல்லி கண்டிப்பாக இந்த இன்டர்வியூவில் வந்து அவரை பற்றி பேசுனதுனால உண்மையாகவே எனக்கு சந்தோஷம். தேங்க்யூ சார். பிர்லா சார், சொல்லுங்கள். படங்கள் அதிகமாக அந்த போலீஸ் கேரக்டர் நடிச்சேன்னு சொன்னீங்களே, நீங்கள் படத்தில் பண்ணியிருந்த அந்த கேரக்டருக்கு நிஜ வாழ்க்கையில் எங்கேயாவது ரெக்கக்னிஷன் கிடச்சிருக்கா? ஒரு போலீஸை உங்களை பார்த்து ஏய் நம்மளதான் பண்ணி ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன், இது போல் சம்திங் எல்லாம் சொல்லியிருக்காங்களா உங்ககிட்ட? நான் உண்மையாகவே வந்து பிஃபோர் நான் படிச்சுட்டு இருக்கும்போதே அந்த போலீஸ் ஜாப் வந்து, பட் நமக்குள்ளார அந்த படங்களை பார்த்தோ இல்லை ரியலாக போலீஸுங்களை பார்த்தோ நமக்கு வந்து நம்ம போலீஸ் ஆகணுன்ற ஒரு தாட்ஸ். இப்போது என்னுடைய சின்ன சன் இருக்காப்புல, டிவியில் சில கேரக்டர்ஸ் பார்ப்பாப்புல, டக்குன்னு நான் போலீஸ் ஆகணும்னு திடீர்னு சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த ஹீரோயிசம் வந்து கேட்ச் பண்ணும் நமக்கு. அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து போலீஸாக என்னை அட்ராக்ட் பண்ணிச்சு. பட் சில சூழ்நிலையில் நான் வந்து போலீஸை சந்திக்கிறப்போ பாசிட்டிவான விஷயங்கள் வந்து நிறைய நடந்தது. ஒரு இன்சிடெண்ட் ஒன்று, அந்த இன்சிடெண்ட்டில் ஒரு ஊரில் போய் நாங்கள் வந்து லாக் ஆகிறோம். அந்த இன்சிடெண்ட் நடக்குது. அது இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க ஆட்களுடைய எண்ணிக்கையை வச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஆள் ஒருத்தர் 2 பேர், இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க. இந்த ஃபோர்ஸை வச்சு ஒரு தப்பான விஷயத்த சரின்னு சொல்லி கொண்டு போய் ஒரு போலீஸ்கிட்ட சில விஷயங்கள் வந்து ஜோடிக்கிறாங்க, இதுதான் அப்படின்னு சொல்லி. சரி ஓகே நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஒருத்தர் பாதிக்கப்பட்டார், அவர் கூட நான் இருக்கேன். எங்கள் 2 பேரையும் உள்ளே கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. நாங்கள் அந்த ரூம்குள்ளே நுழைஞ்ச உடனே அங்கே சேர் இருந்தது, நாங்கள் போய் உட்காரல. சார் வணக்கம் சார், உட்காருங்க. இல்லை சார் பரவாயில்ல இருக்கட்டும் ப்ளீஸ் அப்படின்னாங்க. பட் அந்த பிஹேவியர், பட் அவங்க எப்படி வந்து அது வந்து அந்த ஒரு பாடி லாங்குவேஜ், அந்த ஃபேஸ் ரீடிங் எல்லாம் எப்படி அவங்க கேட்ச் பண்ணுறாங்கன்னே எங்களுக்கு தெரியல, என்ன நடந்துச்சு என்ன விஷயம். பட் இவங்க ஊருக்காரங்க எல்லாம் பெரிய பெரிய விஐபிஸ், எத்தனையோ ரெக்கமெண்டேஷன் இருக்கும். இதை தாண்டி வந்து அங்கே வரும்போது பட் அவங்க ஜாபுக்கு தான் அவங்க வந்து நேர்மையாக இருந்தாங்க அந்த இடத்துல, நான் பார்த்த இடத்துல. சரி உட்காந்தா என்ன நடந்துச்சு எல்லாம் கிளியர் கட்டாக கேட்டுக்கிட்டு ஓகே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க, இதுதான் இது இப்படி தான் நாங்கள். ஓகே சார் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி சார் நாங்கள் அக்செப்ட் சார் அப்படின்னு சொல்லி. சரி ஓகே. அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டாங்க. நாங்கள் சொல்லிட்டோம் உண்மைத்தன்மையை, இதுதான் சார் நடந்தது, இதுதான் சார்ன்னு. அவங்க வேறு மாதிரி மாற்றி சொல்கிறாங்க. சார் நடந்த உண்மை இதுதான் சார்ன்னு. அதுக்கப்புறம் அந்த கேரக்டர்ஸ் அவங்களெல்லாம் கூப்பிட்டாங்க. அவங்க வந்தாங்க, நிறைய பேர் ஒரு கேங்காக வந்தாங்க. சார் இவங்களெல்லாம் பிடிச்சி உள்ளே போடுங்க, ரிமாண்ட் சார், அப்படி சார் இப்படி சார் இப்படி சார். நீங்கள் தானே என்னை தேடி வந்தீங்க? ஆமாம். நான் வந்து இந்த ஜாபுக்கு தான் நான் நேர்மையாக இருக்கணும், நான் சொல்கிறது நீங்கள் கேட்கவே மாட்டேன்றாங்க. சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எஃப்ஐஆர் போட்டு ஆக்ஷன் எடுக்கட்டுமா அப்படின்னு. அவங்க சைலண்ட் ஆகிட்டாங்க. அந்த 1000 பேர் சைலண்ட் ஆகிட்டாங்க. நான் என்ன வேலை பார்க்கணும்னு நீங்கள் சொல்லாதீங்க, எனக்கு கவர்மெண்ட் சம்பளம் தருது, இந்த ஜாபுக்கு தான் நான் உண்மையாக இருப்பேன், நான் சொல்கிறபடி நீங்கள் கேளுங்க, இல்லை நான் எஃப்ஐஆர் போட்டு ஆக்ஷன் எடுப்பேன். நான் சைலண்டாக அவங்கள அனுப்பிட்டாங்க. என்கிட்ட ஒரு லெட்டர் வாங்கிட்டாங்க. அவங்கள்ட்ட அங்கே பார்த்து எனக்கு என்னென்னா, நம்ம ஒரு சில நெகட்டிவ்ஸை பார்த்துட்டு தான் நம்ம போலீஸ்னால் இப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறோம், ஆனால் இருக்காங்கடா அப்படின்னு தோணுச்சு நிறைய இடங்களில் வந்து. பட் நான் இந்த போலீஸ் கேரக்டர் பண்ணிட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த டிபார்ட்மெண்ட்லேயும் நிறைய ரெஸ்பான்ஸ்லாம் கிடைக்கும் எனக்கு. ரெஃபர் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை போனால், சார் இவர் நிறையா போலீஸ் கேரக்டர் பண்ணுவார் சார். நிஜ போலீஸே சொல்லுவாங்க உங்களை? நிஜ போலீஸே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு வேறு யாருக்காவது பிரச்சனை அவங்க கூட போகும்போது, சார் வாங்க சார் வணக்கம் சார், டீ எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன் எனக்கு. அந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. என்னென்ன வேலைகள் சில நம்ம ஒரு பாசிட்டிவான விஷயத்துக்கு தான் போவோம். சார் இது சார்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது சார், இன்ஸ்பெக்டர் வருவார் இல்லை எஸ்ஐ வருவார், அவரை பாருங்கள் கிளியர் பண்ணி கொடுப்பாங்க, இல்லை அவங்களால முடிஞ்சு அவங்களே கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏதோ அங்கே ஒரு சில விஷயங்கள் நடக்குது சார், இது டெய்லி நடக்குது, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், இதுதான் என் நம்பரு, அங்கே ஏதாவது நடந்தால் சொல்லுங்கள் நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணால் வந்து அதை கிளியர் பண்ணிட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க ஜாபுக்கு மட்டும்தான் அங்கே தேடி போவோம் நம்ம. அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு, நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். ஆக்சுவலாக போலீஸாக நடிக்கிறவங்களுக்கு நிஜத்தில் இந்த அளவு போலீஸ் மரியாதை கொடுக்கறது ஃபர்ஸ்ட் டைமாக கேள்விப்படுறேன். இப்போதான் எனக்கு நடந்தது நான் சொல்கிறேன். இது வந்து நான் இந்த விஷயம் சொன்னேன் இல்லைங்களா, இது நான் ஃபெமிலியர் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். ஃபெமிலியர் ஆன பின்னாடி நடந்து தான் நமக்கு இந்த ஆர்டிஸ்ட்ன்ற ஒரு கேட்டகரினால இது கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் அதெல்லாம் இல்லாதப்பவே நடந்த ஒரு விஷயம். சூப்பர் சார், இதுதான்டா போலீஸ். ஆமாம். நான் அந்த அவரை பார்த்துட்டு, அவர் பேர் ரமேஷ், நான் அவரை பார்த்துட்டு நினச்சேன், நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் இப்படி ஒரு சீன் வைக்கணும்.
இந்த இந்த இதில் நாங்கள் வந்து ஒரு படம் அகஸ்திய பாரதி அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்டர் நினைவில் நின்றவைன்னு ஒரு படம் ஒன்று பண்ணார். நம்ம எஸ்வி சேகர் சாரோட ப்ரொடக்ஷன் தான் அந்த படம் போச்சு. அதில் வந்து அந்த டைரக்டரை மீட் பண்ண போகும்போது நம்ம புழல் வந்து அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன், கிட்டத்தட்ட 2010 நினைக்கிறேன், மேபி அந்த 7, 8 அந்த காலகட்டங்களில். அப்போது அந்த ஜெயில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை வந்து படத்தில் வந்து அது ஒரு சீக்வன்ஸாக வருது. அதை பற்றி பேசுறதுக்காக நாங்கள் வந்து எஸ்பியை பார்க்க போகிறோம். அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. பட் எங்கள் யூனியன் கார்டு கொடுத்தோடனே அவங்க வந்து என்ட்ரி கொடுத்துட்டாங்க. பட் அவங்க அந்த ஒரு குற்றவாளிகள் அந்த கூட வேலை செய்கிறவங்கள இப்படியே பார்த்துட்டு நாங்கள் போய் அவர்கிட்ட சில விஷயங்கள் கேட்டவுடனே அவருக்கு டோட்டல் ரிலீஃபாக இருந்தது. 1 கேட்டால் 10 ஆன்சர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நிறைய ரெஸ்பான்ஸ் எல்லாம் கிடைச்சது. பட் டைரக்டர் அதில் இம்ப்ரெஸ் ஆகி அவருடைய நாலேஜ்லேயே எஸ்பி கேரக்டரு படத்தில் வச்சுட்டாரு, ஜெயிலர் கேரக்டர் எனக்கு கொடுத்துட்டாரு அதில் வச்சு. பட் அந்த மாதிரி இந்த இன்சிடென்ட் எனக்கு வந்து சப்போஸ் நான் படம் பண்ணேன்னா எனக்கு நடந்த இன்சிடென்ட் அதே கேரக்டர் வச்சு நான் பண்ணணும். சூப்பர் சார், வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக நடந்துச்சுன்னா ஆரம்பத்துலேருந்து நிறைய கேள்விகளை கேட்டேன், கான்ட்ராக கேட்டிருந்தேன். எல்லாத்துக்கும் பளிச்சுன்னு பதில் சொன்னீங்க. அதுவும் குறிப்பாக உங்கள் துறைக்குள்ளே என்ன நடக்குது அதை பற்றியும் தெளிவாக சொல்லியிருந்தீங்க. அடுத்த இன்டர்வியூலையும் உங்களை வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். மாயம் ஸ்டுடியோ நேர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.